அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து இந்த இரவு பொழுதிலிருந்து எங்களை மீட்டுக்கொண்டு உம்முடைய காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளின் இளைப்பாறுதல் உம்முடைய வார்த்தைகளோடு நாங்கள் சேர்ந்து ஜீவிக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை ஒற்றுமைப்படுத்திய தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய போர் ஆயுதங்கள் என்ன? அப்படி என்றால் நாம் போர் வீரர்களாக இருக்க வேண்டும். நமக்கும் சாத்தானுக்கும் ஒரு பெரிய போர் வரப்போகிறது. அந்த போரிலே நாம் போர் வீரர்களாக சாத்தானோடு போர் தொடுக்கப் போகிறவர்களாக நம்மை உருவாக்க வேண்டும். எப்படி இராணுவத்தில் அந்த போர் செய்யக்கூடிய வீரர்களை எப்படி பயிற்சி கொடுக்கிறார்களோ அதை போல நாம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி பயிற்சி பெற்றிருக்கும்போது நமக்கு தேவன் கொடுக்கிற போராயுதங்கள் என்ன என்பதை வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லப்போகிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன போர் நடக்கும்? யார் அந்த போரை நடத்துவார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 சொல்லுகிறது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு போர் உண்டு. அந்த போர் சாத்தானுக்கும் ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளுக்கும் உண்டு. அது எல்லா கிறிஸ்தவர்களுக்குமா என்றால் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே. அந்த சந்ததி யார் என்றால், யாருக்கு உபத்திரவம் வரும் என்றால், யார் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போர் உண்டு, ஒரு யுத்தம் உண்டு. அவர்கள் சத்துருவோடு கூட அவர்கள் போர் செய்யக்கூடும். அந்த போரில் வெற்றி யாருக்கு என்றால், மீதமான திருச்சபை மக்களுக்கு, மீதமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் என்ன பலத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஜெயம் நமக்கு ஜெயம் கொடுப்பவர் யார்? யார் மூலமாக நமக்கு இந்த வெற்றி கிடைக்கும் என்றால், இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று பவுல் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனத்தில். இவைகள் எல்லாவற்றிலேயும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் அந்த தேவனை, அதிபதி யார்? அந்த தேவனை பார்த்தது யார்? யார் இப்படி என்றால், இதோ ஒருவர் அவருக்கு முன்பாக எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவருடைய கையில் இருந்தது.
யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்பார்கள். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13-14 வசனத்திலே சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். உருவின பட்டயத்தை போற்றிருக்கிறவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எந்த ஆயுதங்களோடு நாம் கிறிஸ்தவ யுத்தம் அங்கு நடத்தப் போகிறோம்? நம் கையில் என்ன ஆயுதங்களை ஆண்டவர் அந்த யுத்தத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்க முடியும். நம்முடைய போராயுதம் என்னவென்றால், மாம்சத்திற்கேற்ற உரியவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கான தேவ பயமுள்ளவர்களாய், தேவ பலத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த ஆயுதங்களை வைத்து நாம் எதிர் மீது வெற்றி காண முடியும் என்றால், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 10:5. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை, போராயுதத்தை பெற்ற வேண்டும் என்று சொன்னால், அது ஆண்டவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த போராயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி நம்முடைய மார்பில் நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், மாமிசத்தோடும், ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமையோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் போர் செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்றால், அந்த போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அருகிலே கட்டி கொண்டவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 6:14. நாம் அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய அறையில் கட்டிக்கொள்ளக்கூடிய சத்தியமாகிய கச்சை எது என்றால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சை எது என்றால் தேவனுடைய வசனம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் அறையை கட்டிக்கொள்ளுதல் என்றால் அது என்ன அர்த்தம்? எப்படி அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, பேதுரு பக்தன் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, மனதின் அறையை, நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி நாம் தேவனுக்கு சத்தியமுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டிய ஒரு ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று
இங்கு 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு அவர் சொல்லுகிறார், நீதி என்னும் மார்க்கவசம் என்றால் என்ன? அது எதனால் உருவாக்கப்பட்டது என்றால், உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று இந்த 119வது சங்கீதம் 172வது வசனம் சொல்லுகிறது. மார்க்கவசம் எது என்றால் தேவனுடைய பிரமாணங்கள். அன்பு பிள்ளைகளே, கால்களில் நாம் அணியக்கூடிய, தொகுத்து கொள்ளக்கூடியது என்ன என்றால், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை நாம் கால்களிலே தொடுத்து கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை நம்முடைய கால்களிலே தொடுத்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:15 வாசிக்கிறோம். மேலும் என்ன ஆயுதம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று எபேசியர் 6:16 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியம், தேவனுடைய கற்பனைகள் சமாதானத்தின் சுவிசேஷம் என்பவைகளை நாம் நம்முடைய சரீரத்தின் போராயுதங்களாக தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அணிந்து கொள்ளக்கூடிய அவசியமான கடைசி ஆயுதம் எது என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்சண்யம் என்னும் தலை சீராவை எபேசியர் 6:17 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நாம் போராடுகிற போராட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பட்டயம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:17 வாசிக்கலாம். நம்முடைய போராயுதங்கள் முற்றிலும் வேதாகமம்தான் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய விவிலியம், அதில் கொடுக்கப்பட்ட வசனங்கள், விசுவாசம், தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, பாதரட்சைகளை நாம் தரித்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், கேடகத்தை தரித்து கொள்ளக்கூடிய அளவும், பின்பு தலை சீராவை நாம் தரித்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், கடைசியாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய போராட்டங்களாக நாம் பயன்படுத்த வேண்டும். விதமான திருச்சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சத்துருவுக்கு எதிராக போராடும்போது அந்த சண்டையில் சில பேர், போர் என்றாலே 2 பக்கமும் அழிவு இருக்கும். அந்த அழிவிலே இருந்த அழியக்கூடிய பிள்ளைகள் யாராவது இருப்பார்களா என்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கிறோம். தேவனோடு போராடுகிற பிள்ளைகள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் ஜெயித்து கொண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நாம் சத்திய வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் அந்த போரிலேயும் நாம் நிச்சயமாக நம்மை மீட்டுக்கொள்ளக்கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளின் மகிமை எப்படி இருக்கும் என்றால், வேதம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொர்பத்திற்கும் அதில் முத்திரையையும் அதன் நாமத்தின் இலக்கத்தையும் உள்ளாக்காமல்
ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 15:2. கடைசி காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தின் போராட்டத்திலே நாம் எப்படியெல்லாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இந்த கிறிஸ்தவ போராட்டம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை கேட்டோம். அன்பு பிள்ளைகளே, மேலும் இந்த போராயுதங்களை நாம் தரித்து கொண்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து எபேசியர் 6வது அதிகாரத்திலே நாம் கற்ற அந்த போர் ஆயுதங்கள் நம்மிலே பலம் கொள்ளக்கூடிய அனுபவத்தை நாம் பற்றி கொண்டு அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும்போது நாம் போராடக்கூடிய அந்த போரிலே நம்மை நிச்சயமாக தேவன் வெற்றி சிறக்க செய்வார் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த போராட்டத்தில் நல்ல போர் வீரர்களாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல பயிற்சி பெற்று, வேதத்தில் நல்ல பயிற்சி பெற்று, வேத சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அதை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவத்திலே இந்த போர் ஆயுதங்களை நாம் தரித்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். போர் ஆயுதம் என்று சொன்னாலே வேதம்தான் போர் ஆயுதம். அந்த வேத எழுத்துக்களில் உள்ள வசனம், ஆவியின் பட்டயம், தேவ சமூகத்தில் நாம் கச்சையை ஒழித்து கொண்டு பின்பு காலில் பாதரட்சிகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனத்தையும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் தேவனுடைய கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நடக்கும்போது மட்டும் இந்த வல்லமையிலே நாம் வெற்றி பெறுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த போர் ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்வதற்கு ஆயத்தமா அல்லது தரித்து கொண்டிருக்கிற விருப்பமா என்பதை யோசித்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்னும், உம்முடைய கற்பனை என்னும், உம்முடைய விசுவாசம் என்னும் ஆண்டவரே, அந்த போராயங்களை நாங்கள் தடுத்து கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேருவதற்கான ஒரு பெரிய போரிலே வெற்றி பெற்று வீடு திரும்புகிற போர் வீரர்களைப் போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் அந்த போரிலே வெற்றி பெறுவதற்கு உம்முடைய சகாயத்தை நாடுகிறோம். நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்து எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் வந்தாலும் அதில் நாங்கள் விழுந்து போய்விடாது எங்களை காப்பாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. உண்மையை நம்பி நாங்கள் அந்த போரிலே ஆண்டவரே இறங்குகிறோம். அந்த போர்க்களத்தில் உம்முடைய சேனை பரம ராஜ்யத்தில் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க நீர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை விசுவாசத்தில் இன்னும் ஊக்கப்படுத்துவதாய் காணப்பட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.